ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் இன்று ஞான பாதையில் தெரிந்து கொள்ளப் போவது ஞானம் என்ன செய்கின்றது, ஆன்மீகம் என்ன செய்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆன்மீகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. ஞானம் என்றால் என்ன என்பதை சொல்கிறேன். ஞானம் என்றால் என்ன என்று சொல்கிறது தெளிவாக புரிந்து கொள்ளும் வரை நம் வாழ்க்கையில் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத, புரியாத புதிராக இருக்கு. ஆன்மீகம் என்பது உள்முக பயணம், ஞானம் என்பது வெளிமுக பயணம். அதாவது நம்முள் இருக்கும் மனம், புத்தி, சித்தம் என்று 3 வகைப்படும். உள்மனம், வெளிமனம், அறிவு. இந்த 3ம் தனித்தனியாக இயங்க முடியாது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இயங்க முடியும். குறிப்பாக உள்முகத்தோடு அறிவு சேர்ந்து வேலை செய்தால் என்ன செய்யும் என்றால், நாம் பிறக்கும் முன் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா என 20 தலைமுறைகளுக்கும் சேர்த்து வைத்திருப்பார்கள் அல்லவா? அந்த ஒட்டுமொத்த தொகுப்பே நம்முடைய பிறப்பாகும். இவர்கள் ஆசை, நிறைவேறாத ஆசைகள், போட்டி, பொறாமை, ஏமாற்றம் என முன்பதிவுகள் ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான எண்ணங்கள் கூட இருக்கலாம். அத்தனையும் நம் மனதிலும் சேர்ந்திருக்கும். இந்த உள்முக பயணத்தின் போது உள்மனதோடு அறிவு சேர்ந்தால் அங்கே பெரும் கூச்சலும் குழப்பங்களும் தான் மிஞ்சும். பிடிவாதம், நான் என்ற ஆணவம், நான் எடுத்த முடிவுதான் சரியாக இருக்கும் என்று வாதாடுவது, இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. உள்மனம் என்பது பாலடைந்த பங்களா, இருண்ட குகை. இதில் எது வேணாலும் இருக்கலாம். பாம்பு, பல்லி, பூரான், புதையலும் கூட இருக்கலாம். அதிர்ஷ்டவசமாக யாராவது ஒருவருக்கு புதையலும் கூட கிடைக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அதே சமயம் உங்களுடைய அறிவு வெளிமுகமாக, வெளிமனதோடு சேர்ந்து இயங்கினால் அங்கேதான் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கின்றது. ஒரு குழந்தை பிறக்கிறது, படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், புகழோடு வாழ வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், கார், பங்களா வாங்க வேண்டும், உறவுகளோடு ஆனந்தமாக மனம் விட்டு பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும், உறவுகளோடு புரிந்து கொள்ளும் தன்மை வேண்டும். இதுபோல எல்லாமே வெளியில் தான் இருக்கின்றன. நாம் உள்முகமாக தேடி அமைதியாக உட்கார்ந்து கூச்சல் குழப்பத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய அறிவை வெளிமுகமாக பயன்படுத்துங்கள். இப்போது யோசியுங்கள். ஆன்மீகம் என்பது உள்முக பயணம், ஞானம் என்பது வெளிமுக பயணம். இது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் எதை நீங்கள் தேர்வு செய்ய இருக்கிறீர்கள்? இந்த தேர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்த போகிறது. அதனால் எது உங்களுக்கு தேவையோ அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஞானம் பரவட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.